எல்லோருக்கும் வணக்கம். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் மீட்டினை நந்தி மகந்தன நாண புரிஞ்சின புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. கற்பன் அருளால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். ஆன்லைன் மூலியம் ஜாதகம் பார்ப்பவர்களும் சரி, எழுதணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக என்னுடைய நண்பருக்கு தகவல் தொடர்பு கொடுக்க அதை நான் முறையாக எழுதி உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பிடுவேன். அதேமாதிரி பார்க்கணும் ஆசைப்பட்டிருந்தாலும் ஆன்லைனில் அனுப்பி கேளுக்க, நான் பார்த்து பலன் சொல்கிறேன். கண்டிப்பாக கட்டணங்கள் இதுக்கு வசூலிப்பேன். அதுக்காக சும்மா எல்லாருமே எனக்கு நிறையா மெசேஜ் வருது, இதை பார்த்து சொல்லுங்கள் ஒரு முக்கியமான விஷயங்களை தகவலை சொல்லலாம். நீங்கள் எல்லா முழு பலனையும் அதில் கேட்கணுங்கிறது தயவுசெய்து பண்ணாதீங்க. என்னால் எல்லாத்துக்கும் அதை பதில் சொல்ல முடியலை, கோச்சிக்கிற வேண்டாம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஒன்று சொல்லலாம்னு இருக்கிறேன். ஒரு நீச கிரகம் நீசபங்கம் எப்படி ஆகும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஒரு நீச வீட்டோட அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் தான். ஒரு நீச வீட்டோட அதிபதி ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு கிரகத்தோட பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் நீசபங்க ராஜ்யம். இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியாக இங்கே நீசம் பெறாரு. அந்த நீசம் பெற்றிருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி லக்னத்தில் நீசம் பெறுறாருன்னா அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் முறை அங்கே நீசபங்க ராஜயோகத்தை அடைகிறாரு. அதே மாதிரி நீசம் பெற்ற ஒரு வீட்டில் அந்த கிரகம் வக்ரம் பெற்றிருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் தான். அதே மாதிரி நீசம் பெற்ற வீட்டை அதிபதியை அந்த வீட்டு அதிபதியை அந்த நீசம் பெற்ற கிரகத்தை பார்த்தாலும் நீசபங்க ராஜயோகம் தான். நீசன் வீட்டு அதிபதியை ஆட்சி பெற்றதோ இல்லை உச்சம் பெற்ற ஒரு கிரகம் பார்த்தாலும் நீசபங்கம் அடையும். நீசன் நின்ற வீட்டு அதிபதியை நீசம் பெற்ற வீட்டையே குரு இப்போ ஒரு இடத்துல ஒரு உச்சம் பெற்ற ஒரு கிரகம் பார்க்குதுன்னா அது நீசபங்க ராஜயோகம் தான் அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் வந்துடும். இப்போ அதே மாதிரி அந்த நீசன் நின்ற வீட்டு அதிபதி நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அங்கே நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும். அதே மாதிரி நீச பெற்ற ஒரு கிரகம் அம்சத்துலேயும் அதே இடத்துல அதனோட நட்சத்திரத்தில் அதே இடத்துல இருக்கையில் அது வர்க்கோத்தம நிலை பெறையிலே அங்கே நீசபங்க ராஜயோகம் அடையும். இது நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை உன்னிப்பாக கேட்கணும். அதே மாதிரி நீசன் ஒரு கிரகம் நீசம் பெற்று இருக்குன்னா சந்திரனுக்கு கேந்திரங்களில் 1, 4, 7, 10 இருந்தாலும் நீசபங்கம். ஒரு நீசம் பெற்ற ஒரு கிரகம் இருக்கையில் அது கிரகத்தோட சந்திரன் இருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் தான். அதே 4, 7, 10 சந்திரன் அந்த நீசன் நின்ற வீட்டுக்கு 4, 7, 10 சந்திரன் என்றாலும் நீசபங்கம் தான். குரு பார்த்தாலும் அந்த நீசபங்கம் விளைகிறது அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். குருவோட பார்வை இருக்கையில் சுப பார்வைகள் இருக்கையில் அந்த நீசபங்கத்தை வெளியேற்றிடுது. இப்போ ஒரு சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் 12 இருக்குதுன்னு வச்சுங்க, கடகத்தில் நீசம் பெறாரு. அந்த நீசம் பெற்ற வீட்டு அதிபதி சந்திரன் தன்னுடைய 7ஆம் பார்வையாகவே தன்னுடைய வீட்டையே பார்க்குறனால நீசபங்கங்கள். ஆனால் விரையாதிபதியே 6ஆம் இடத்துல மகரத்தில் போய் உட்காந்துருப்பார். இப்போ 6ஆம் இடத்துலன்னா அங்கே நீசபங்கம் தான் இருக்குமே தெரியல. ஆனால் அது மூலியம் சில கடன்கள் பிரச்சனைகள் இழப்புகளை சந்திப்பார். எதனால சந்திப்பார்னா, ஈவன் சிம்ம லக்கணத்துக்கு 4, 9 கூட போய் விரயஸ்தானத்தில் போய் உட்கார்றன்னு செவ்வாய் நீசம். இப்போ பூமியை அவர் விற்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, தாயினோட சுகத்தை கெடுக்கும். அப்போ உடல்நிலை உபாதைகளால் சில மருத்துவ செலவினங்களால் ஏதோ ஒன்றில் இழப்பார்களை தவிர, ஆனால் தாயை ஒன்றும் பண்ணிருமான்னு அங்கே பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஆனால் அம்மாவை ஒரு நோயாளியாகவே ஏதோ ஒரு வழியில் வச்சுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா சொத்து பத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பூமி நல்லா இருக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும், சகோதரன் நல்லா இருக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். ஆனால் இந்த ஒரு நீசபங்கம் அடையில் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுகிறது. நன்றி, வணக்கம்.